தமிழகத்தில் ஆற்று நீர், கிணற்று நீர் பாசனங்களை நம்பியுள்ள நஞ்சை, புஞ்சை நிலங்கள் ஒருபுறம் இருக்க, மழை நீரை மட்டுமே நம்பியுள்ள மானாவாரி பூமி, கரிசல் பூமி. சிறுதானியங்கள் மட்டுமே விளையும் இந்த மண்ணின் விவசாயிகளின் வாழ்க்கையை விவரிக்கும் செய்தி தொகுப்பு இது. இது கருத்த நிறம் கொண்ட வறண்ட பாலைவன பூமி என்று அழைக்கப்படும் கரிசல் காட்டு பகுதி. தென் தமிழகத்தில் தூத்துக்குடி, விருதுநகர், ராமநாதபுரம் மாவட்டங்களை உள்ளடக்கி பறந்து விரிந்து கிடக்கும் நீராதாரம் ஏதுமற்ற சுட்டெரிக்கும் பெரும் நிலப்பரப்பு இது. இந்த நிலப்பரப்பை எந்த நதியும் ஓடி நனைத்துச் சென்றதில்லை. இந்த நிலத்தில் பயிரிட்டு மகசூல் எடுத்தல் என்பது இயற்கையோடு போராடி வெற்றி பெற்றால்தான் உண்டு. அத்தகைய கடும் சூழலில் வாழ்பவர்கள்தான் கரிசல் காட்டு மக்கள். வண்டியிலே ஏலேலோ பஞ்சு பொதி வலது வரும் ஏலேலோ சாட்ட கம்பு ஏலல்லோ பஞ்சு பொதி வலது வரும் ஏலேலோ சாட்ட கம்பு ஏலல்லோ. வைகையும் காவேரியும் தாமிரபரணியும் கடந்து செல்லும் பகுதியே இன்றைக்கு போதிய நீரின்றி விவசாயம் பொய்த்து போனதென்றால், மானாவாரி விவசாய பூமி என்று அழைக்கப்படும் பருவமழையை மட்டுமே நம்பியுள்ள இந்த வானம் பார்த்த கரிசல் பூமியின் விவசாய வாழ்க்கையானது எந்த சொல்லிலும் விவரிக்க முடியாத பெரும் சோகத்தை நிரம்ப கொண்டது. கம்பு, கேழ்வரகு, சாமை, குதிரைவாளி, சோளம், பாசிப்பயிறு, தட்டப்பயிறு, உளுந்து, கொத்தமல்லி, மிளகாய், வெங்காயம், இன்னும் எண்ணற்ற பாரம்பரிய உணவு தானியங்கள் செழித்து விளைந்து வளம் குளித்த இந்த நிலம் இன்று சிறு விளைச்சலை பெறுவதற்கு கூட பரிதாபத்தோடு மன்றாடி நிற்கிறது இயற்கையிடம். பொண்ணு கேட்ட பொண்ணு எவ்வளவு நிலம் இருக்கு வேண்டாம். முன்னாடியெல்லாம் வானம் பார்த்த பூமி தான். இந்த வெள்ளாமை அப்படி விளையும். ஒரு ஏக்கருக்கு 6 கோட்டை கம்மம்புல் விளையும். மல்லி கோட்டையாக விளையும். சோளம், குருதவள்ளி இப்படியெல்லாம் வீடு போட இடமும் இருக்காது. அந்தளவுக்கு தெருவெலாம் போட்டிருக்காங்க அந்த காலத்தில். அப்படி விளைஞ்சிருக்கு. அதே நிலம் இருக்குது, ஆனால் வெள்ளாமை இல்லை. இந்த வருஷம் கரிசல் காட்டை பாருங்கள், உங்கள் கேமரா கூட பிடிச்சி பார்க்கலாம். ஒன்றுமே இல்லை. உழுதன்னைக்கும் கிடக்கு, முளைச்சி கருகி போயும் கிடக்கு. இந்த வருஷம் நம்ம அனுபவத்தில் இப்படி ஒரு காட்டை நான் பார்த்ததில்லை. பருவமழை தப்பாமல் பெய்த முந்தைய காலகட்டங்களில் இந்த கரிசல் காடுகளில் மக்களுக்கான வேலைவாய்ப்புகள் பெருகி இருந்தது என்று சொல்லலாம். இன்றோ அந்த வேலைவாய்ப்புகள் ஏதுமின்றி கருவேல முள்மரம் வெட்டுவதற்கும் கரிமூட்டம் போடுவதற்கும் மத்திய அரசின் 100 நாள் திட்ட வேலைகளை மட்டுமே நம்பி சொற்ப ஊதியத்தில் பணிபுரிந்து தங்களது அன்றாட வாழ்க்கை பாட்டை கடத்தி வருகின்றனர். சொல்லிக்கொள்வது போல் இம்மக்களுக்கு வேறு எந்தவித மாற்று வேலை வாய்ப்புகளும் இந்த காடுகரைகளில் கிடையாது. மாதம் மும்மாரி மழை, ஒரு மாதத்துக்கு 3 மழை பெய்யும். இப்போ வருஷத்துக்கு 1 மழை கூட பெய்ய மாட்டேங்குது. 5 வருஷம் வெள்ளாமை காட்டில் கிடையாது. சரி, இப்போ வேலை வாய்ப்புனா இந்த பகுதியில் என்ன வேலை வாய்ப்பு? அதான் வேலை இல்லை, அதுதான் 100 நாள் வேலைக்கு வந்திருக்கோம். அதான் 100 நாளைக்கு இது என்னைக்கோ ஒரு நாளைக்கு காசு வரும், கைக்கு காசு கிடைக்காது. நீரின்றி, தொழில் ஆதாரம் ஏதுமின்றி விளையாத விவசாய விளைநிலங்களை கைவிட்டு வாழ்வாதாரத்துக்காக குடும்பமாக வேற்று பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்து செல்லும் அவல நிலையே அன்று முதல் இன்று வரை தொடர்கிறது இந்த கரிசல் பூமியில். இப்பொழுது இந்த மாதிரி கம்பம் பயிரெலாம் பாருங்கள் எப்படி கருகி போச்சுன்னு. விதைச்சி இந்நேரம் கருது பிறக்க வேண்டிய சீசன். இப்போ நல்லா கருது விளைஞ்சிருக்கும். குறைஞ்சபட்சம் ஒரு ஏக்கருக்கு ஒரு 15 குண்டால் வரைக்கும் வரும். இப்போ ஏகப்பட்ட நஷ்டம். நீரற்று வெளிரிப்போன கரிசல் காட்டு விவசாயிகளின் வாழ்க்கையை சுட்டெரிக்கும் வெயிலால் பாளமாக பிளந்து போன இந்த கரிசல் காட்டு நிலத்தை காண்கிற போது நமக்கும் தாகம் எடுக்கிறது. நியூஸ் 7 தமிழ் சிறப்பு செய்திகளுக்காக சா ஜெகன்.